ஆத்தூர் தொகுதிக்கு தேவையான அனைத்து திட்டங்களுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒப்புதல் கொடுத்து பல பணிகள் விரைவில் தொடங்க உள்ளது என அமைச்சர் ஐ. பெரியசாமி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதி திமுக வேட்பாளர் ஐ. பெரியசாமி தேர்தல் நடத்தும் அலுவலர் ஹென்றி பீட்டரிடம் இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வருகின்ற தேர்தலில் திராவிட மாடல் நாயகர் பொற்கால ஆட்சியை தமிழகத்தில் வழங்கி நல்லாட்சியை தந்த முதல்வர் ஸ்டாலின் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியில் அமர்வார் என்ற நம்பிக்கை தெரிவித்தார். ஆத்தூர் இளைஞர்கள் வெளிநாடு சென்று வேலை பார்க்க கூடாது என்பதற்காக மினி டைட்டில் பார்க்க வேண்டும் என்று தாம் கோரியதை தொடர்ந்து அதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. தேர்தலுக்கு பின் அந்த பணிகள் தொடங்கும் என்றும் கூறினார். அதேபோல் தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் இஎஸ்ஐ மருத்துவமனை வேண்டும் என்ற தமது கோரிக்கையின் அடிப்படையில் அதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டு விளக்கங்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். ஆத்தூர் தொகுதியில் உள்ள கடைக்கோடி கிராமங்களில் குடிநீர் பற்றாக்குறை இருக்கின்ற காரணத்தினால் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு வைகையிலிருந்து கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒப்புதல் பெறப்பட்டு அந்த திட்டம் துவங்கக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது என்றும் அவர் அப்போது தெரிவித்தார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 123 இ. பெரியசாமி என்னும் நான் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முதல் ஆட்சியையும் ஒருமைப்பாட்டையும் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி